ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மீ கிச்சன். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான முறையில் பருப்பு முருங்காய் பொரியல் செய்வது எப்படி என்பது பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 4 முருங்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு உப்பு, 4 ஸ்பூன் ஆயில். முருங்காய் பொரியல் செய்வதற்கு வேக வச்ச பருப்பில் முருங்காய் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் போட்டுருங்க. கடுகு சீரகம் பொரிச்சதும் வெங்காயமும் கருவேப்பிலும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா இருக்குங்களா, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு 4 சேர்த்து கிளறி விட்டுருங்க. ஒரு தக்காளி எடுத்து நல்லா பிழிஞ்சி அதை வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம பருப்பில் முருங்காய் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த தக்காளியில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களுக்கு செஞ்சது. எங்கள் ஃபேமிலிக்கு நான் செஞ்சு ரொம்ப பிடிச்சதுனால இது உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நான் இதை ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த முருங்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குது பார்த்தீங்களா. இது சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக பருப்பு சாதத்துக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சுவையான பருப்பு முருங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.